அண்ணா வணக்கம். இது நம்ம தலைவர் மாஸ் யூடியூப் சேனல். மாசான அப்டேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 அந்த திரைப்படத்தில் பாலிவுட் நடிகர் ஹிருத்திக் ரோஷன் அவர் பார்த்தா நடிக்கிறார் அப்படிங்கிற செய்தி ஊர்ஜிதமாயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். சரியாக பார்த்தீங்கன்னா 40 வருடங்களுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பகவான் டாடா அப்படிங்கிற திரைப்படம் நடிச்சிருப்பாரு. ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் சின்ன குழந்தை நடிச்சிருப்பாருங்க. இப்போ 40 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நடிக்க அந்த திரைப்படத்தில் ஒரு கேமியோ அஃபென்ஸ் பண்ணுறாரு ஹிருத்திக் ரோஷன் அவர்கள், பாலிவுட் நடிகர். இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பலர் இருக்காங்க இந்த திரைப்படத்தில். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தாண்டி மின்னன் மேனன் அவர்கள், வசந்த் ரவி அவர்கள் அண்ட் சிவராஜ்குமார் அவர்கள் சொல்லக்கூடிய அவர், அப்புறம் மோகன்லால் அவர்கள் இருக்கார், மிதுன் சக்கரவர்த்தி இருக்கார், பாலையா அவர்கள் ஒரு கேமியோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. உண்மையாக பொய்யான்னு தெரில. ஜாக்கி ஷெராஃப் அவர்கள் இருக்கார், யோகி பாபு, சந்தானம், எஸ்டே சூர்யா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுசால ரொம்ப பெருசாகவே இருக்குது. இப்போ ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் ஆட் ஆயிருக்காருங்க இந்த திரைப்படத்தில். வருகிற 21, 22 பார்த்தீங்கன்னா சென்னையில் ஷூட்டிங் இருக்குது அவருக்கு. சரியாக 20 or 19 சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரியான வீடியோ கிளிப்ஸ் வெளியாகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெளியாச்சுன்னா அவர் ஷூட்டிங்காக வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஜெயிலர் ஷூட்டிங் விராப்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில் படம் எடுத்துகிட்டே இருக்கார். தலையோடைய ஆடியோ ஸ்பீச் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சொன்னேன். உண்மையில் நெல்சன் அவர் குக் பண்ணிட்டே இருக்காரு. படம் எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். பேட்ச் ஒர்க் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கேமியோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படி மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் நடிக்க போகிற அப்படிங்கிற செய்தி பார்த்தீங்கன்னா ஊர்ஜிதமாயிடுச்சு. ஓரளவுக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு செய்தியை. கேமியோ ஃப்ரெண்ட்ஸில் ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் என்ன மாதிரியான சம்பவம் பண்ண போகிறா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் ஜெயிலர் திரைப்படம் 2 Part 2 திரைப்படம் எந்த அளவுக்கு சம்பவம் பண்ண போகுது அப்படிங்கிறத உங்களோட நானும் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.